ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா ஸ்பினச் பச்சடி, கீரை பச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் 4 பேருக்கு சமைக்கிறேன். அதனால் நீங்கள் ஃபேமிலி சைஸ் தகுந்தாப்புல நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் ஆனியன், டொமேட்டோ அண்ட் கார்லிக், அப்புறம் புளி. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா 1க்கு 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரஃப் கட்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லா ஆனியன், டொமேட்டோ, புளி, பூண்டு, தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைக்கணும். மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து ஒரு சில்லி பவுடர் இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, அப்புறம் கறி லீவ்ஸ், அதெல்லாம் நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமாக லோ ஃப்ளேமாக வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயமும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டோன்னே கருகிரும், அதனால் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பேருக்கு செய்கிறேன், அதனால் குவான்டிட்டி நிறையா இருக்கும். நீங்கள் ஃபேமிலி சைஸ்க்கு தகுந்தாப்புல நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் தண்ணியாகவே அரைச்சிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், தண்ணி ஆட் பண்ணுற அவசியம் இல்லை. அப்புறம் அதோட சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர், மல்லி பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடை போகிற ஒரு 10 to 15 minutes நல்லா கொதித்து ஒரு 75% குக் ஆனோன்னு நம்ம நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரை ஸ்பினாச்சை ஆட் பண்ணிக்கோங்க. கீரையில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பாதி உப்பு ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் பாதி உப்பு கடைசியில் போடுங்க. அப்போ கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா எல்லாம் சுண்டி நல்லா அந்த பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் ஸ்கிப் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டி கொதித்து வெந்து எல்லாம் முடிஞ்சு சூப்பராக அந்த கடைசி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அந்த ரைஸோடு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சியை நல்லா திக்காக வந்திருக்கு. அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இல்லை கீ இல்லை கோகோனட் ஆயில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோட சேர்த்து ஒரு கிறிஸ்பி பாப்பாடு.